அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்திருப்பதாக கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மற்றும் சாலை பாலங்கள் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் என்றார். விடியா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி ஆகியவற்றை உயர்த்தியதால் பொதுமக்கள், வியாபாரிகள் என பல தரப்பினரும் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். போராட்டம் பண்ணி கவனிய தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் 2 வருஷம் கழிச்சு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நீ கொடுக்கல செய்யணும் சொன்னதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் எங்க இருந்து கொடுத்தாங்க? திமுக வீட்டுல கொடுத்தாங்களா? உங்க பணம். சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? இன்னைக்கு டாஸ்மார்க்ல வரி அதிகமாகிட்டே இருக்கிறான். இந்த பணம் எல்லாம் மக்களுடைய பணம். அதுல இருந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க பணத்தை கொடுத்தாங்க. நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். திமுக நிறுத்தம் நினைச்சாங்க, நிறுத்த முடியாது. அம்மா அவர்கள் மிக்சி பேன் கேட்டு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, நாளைக்கு தங்க கொடுத்தாங்க. நம்ம ஓட்டு போல திருப்பி போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா? வாங்க முடியாது. எந்த கொம்பனும் 1000 ரூபாய் நிறுத்த முடியாது. நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன நிறுத்த, நாங்க 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுங்க. நிறுத்தவே முடியாது. ஆனா பொய்யா பிரச்சாரம் பண்ண சில பேர் நம்பினாங்க. ஆகவே சட்டமன்றத்தை நம்ப மாட்டாங்க. சட்டமன்றத்துக்கு நம்ப மாட்டாங்க. ஏன்னா பொங்கலுக்கு 2000 ரூபாய் எடப்பாடி கொடுத்தாரு. கண்டிப்பா நாளைக்கு நமக்கு கூடுதலா எடப்பாடி கொடுப்பாரு நமக்கு தெரியும். சட்டமன்றம் சரியாகவே நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் தப்பான திமுக பிரச்சாரத்தை முறியடிக்கும். அதே போல நம்ம தொகுதி இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், சில திட்டங்கள் கொண்டு இருக்கிறோம். நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, நான் அமைச்சராக வந்த பின்னால் கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கோம். 50 ஆண்டு உள்ள வளர்ச்சிகள், சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் புது பில்டிங், SPR புது பில்டிங், நம்ம பகுதியில் காலேஜ், கோயம்புத்தூர் முழுவதும் 6 புதிய கல்லூரி. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங் கட்டி கொடுத்துட்டோம். ஸ்கூல் பில்டிங் எல்லாமே நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, கோவை மாவட்டம் பூரா. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை. ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகள பிரச்சனை. இதெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கோம். எங்க பார்த்தா தாலுக்கா, புதிய தாலுக்கா, தொண்டாமுத்தூர் தாலுக்கா, மதுக்கரை தாலுக்கா, ஆடமலை தாலுக்கா, அன்னூர் தாலுக்கா, அதே போல கிணறு தாலுக்கா, எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருக்கோம். மக்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் மாத்தி அமைச்சிருக்கோம். எல்லாம் செஞ்சோம். நீங்க போய் பாலம் போய் பாருங்க. நீங்க எத்தனை பாலங்கள் கட்டி கொடுத்தோம். இங்க பார்த்தாலும் பாலங்கள். நம்ம ரோடுலயே இருக்கிற பாலங்களை பூரா அகலப்படுத்தி பண்ணி கொடுத்தோம். மக்களுக்கு தெரியும். இவ்வளவு திட்டங்கள் செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறோம். ஆகவே நம்ம விழிப்போடு இருக்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இங்க பேரூராட்சிக்கு 2வது வரும், தமிழகம் உடனே வரும். உள்ளாட்சி தேர்தலில் அதிக ஓட்டு வாங்க. அதே போல இப்ப வாங்கிருக்கீங்க, இன்னும் அதிக ஓட்டு வாங்க. தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் ஒவ்வொரு வார்டு அதிகமாக வாங்க. ஒரு சில வார்டு அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை பாராட்டி 2026 நிச்சயமாக கண்டிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி தலைவர் அமையும். நாடாளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறு. 1980 தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் 2 தடவை ஜெயிச்சார். கோபிச்செட்டிபாளையம், விருதுநகர். 4 மாதம் சட்டமன்றம் வந்தது. அப்போ மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக தலைவர் வந்தார் எம்ஜிஆர். அதே போல 91 திமுக 2 தடவை ஜெயிச்சாங்க சட்டமன்றத்தில். பூரண மாதிரி 96 வெற்றி வாய்ப்பு நம்ம இழந்தோம். 2001 மீண்டும் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க முதலமைச்சராக. அதே போல 2004 முழுமையா நாடாளுமன்றத்தில் ஒண்ணுமே ஜெயிக்கணும். 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. 2011 200 தொகுதிகள் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் வெற்றி, அம்மா முதலமைச்சர். 2016 தொடராட்சி. 2014 திமுக ஒரு MP கூட ஜெயிக்கல. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு தோல்வி வந்தால் மிகப்பெரிய வெற்றி வரும். இது கட்சியோட கருத்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அற்புதமான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அத்தனை திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. தமிழர்களோட உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. ஆகவே மக்களுக்கு தெளிவா தெரியும். சட்டமன்றம் வரும்போது இப்பவே நம்ம 21% ஓட்டு வாங்கிருக்கோம். நமக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல, கூட்டணி பலம் இல்ல.
21% வாங்கிட்டோம். சட்டமன்றத்துக்கு வரும்போது பல ஓட்டு வந்து நல்ல கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். நம்முடைய பங்கு மற்ற தொகுதியெல்லாம் வேற. இந்த தொகுதிக்கு பார்த்து இது மட்டும் இல்ல. கொரோனா தொற்று நோய் வந்த போது எல்லா உயிரும் நம்ம காப்பாற்றிருக்கோம். படுக்கை வசதி, கொரோனா கொடிசியால ஹாஸ்பிட்டல் படுக்கை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து உயிர்களை காப்பாற்றிருக்கோம். மருந்து அடிச்சு எல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுத்தோம். காய்கறி கொடுத்தோம், பொருள் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். எல்லா குடும்பம் நம்முடைய குடும்பமா பார்த்தோம். மக்களுக்கு தெரியும் எந்த ஜாதி சமுதாய வேறுபாடு அரசியல் வேறு எல்லா குடும்பத்தையும் பார்த்துக்கணும். நீங்க தான் கொண்டே கொடுத்தீங்க.